Hi friends, very good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த 2024 UGTRB கேட்ட இந்த क्वेश्चन பேப்பர் அனாலிசிஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். அது யூனிட் 9ல அந்த क्वेश्चन பேப்பரில் யூனிட் 9ல இப்போ நமக்கு யூனிட் 10 வரைக்கும் இருக்குது. யூனிட் 1 to 10 வரைக்கும் எல்லா யூனிட்டுக்கான அந்த क्वेश्चन பேப்பர் கம்ப்ளீட் அனாலிசிஸை வந்து நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கக்கூடிய क्वेश्चन பேப்பர் அனாலிசிஸை நம்முடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. क्वेश्चन பேப்பர் அதுக்கு நம்ம ஒவ்வொரு அவங்க கேட்கக்கூடிய क्वेश्चனுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதில் கேட்ட அனதர் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம क्वेश्चंஸில் கேட்கக்கூடியது EZ rotation for the given compounds. ஆப்ஷன் ஏ கொடுத்துக்கூடிய காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துருக்கக்கூடிய C double bond C with chlorine and CH3. This is the C6H5. This is the C double bond C, 2 hydrogens, and the C double bond C. This is the COOH, and this is the hydrogen. Option A 2E, 4E, 6Z. Option B 2Z, 4Z, 6E. Third option C 2Z, 4E, 6Z. Fourth one D 2E, 4Z and 6E. இதுதான் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு நாமன்கிளேச்சரில் அதாவது ஜாமெட்ரிக்கல் ஐசோமரில் நிறைய கேட்டகரி பார்த்தோம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் எக்ஸிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் எசென்ஷியல் கண்டிஷன் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் வந்து இருக்கணும். சரிங்களா, ரொட்டேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். த சப்ஸ்டிட்யூவன்ட் ப்ரெசென்ட் இன் த டெர்மினல் வேலன்சி ஷுட் பி டிஃப்ரெண்ட். அந்த டெர்மினல் வேலன்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த வேலன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி த ஏரியல் டிஸ்டன்ஸ் L1 அண்ட் L2 வில் பி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரில் சிஸ்டன்ஸ்னா என்ன, அதே மாதிரி இஎன்டு சட்னா என்ன, அதே மாதிரி சிக்னல் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தோம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடியது இஎன்டு செட் அப்படிங்கிறது ஜுசாமன் அப்படின்னா லத்தீன் வேர்டில் சேம் சைடு அப்படின்னு அர்த்தம். E அப்படின்னா என்டிஜன் அல்லது என்டிஜன் அப்படின்னா ஆப்போசிட் சைடு, லத்தீன் வேர்டில் ஆப்போசிட் சைடு அர்த்தம். ஸோ சேம் பேஸ்ட் ஆன் த பீரியாடிக் ரூல், அதாவது CH ரூலை பேஸ் பண்ணி CH ரூல் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இந்த E அண்ட் செட்டுக்கு நமக்கு நாமன்கிளேச்சர் கொடுக்கணும். ஸோ சேம் பீரியாடிட்டி ஆர் present in the same side, it is called the Z Zusammen. Same periodicity present in the opposite side, it is called the E and the antigen, it is called the antigen. So கொடுத்துக்கூடிய இந்த காம்பவுண்ட் முதல்ல ES அட்டை கண்டுபிடிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன்ல this is the carbon and hydrogen. So this is the first periodicity, this is the second periodicity, and this is the carbon and this is the hydrogen. So this is the first periodicity and this is the second periodicity. Same periodicity present in the same side, so it is called the Z. முதல்ல ஈயா அது சட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்துக்கலாம் அக்கார்டிங் டு ஐடென்டிஃபிகேஷன் நாமன்கிளேச்சர். அதே மாதிரி இந்த கான்ஃபிகரேஷனுக்கு this is the carbon and this is the hydrogen. This is the first periodicity and the second periodicity. This is the first periodicity and the second periodicity. Same periodicity are present in the same side, so it is called the Z. It is called the Z. And the third one, carbon chlorine. This is the carbon, so first periodicity. This is the second periodicity. Carbon and phenol, this is the first periodicity and this is the second periodicity. So this is the E configuration. It is the E notation. So numbering கொடுக்கும்போது மல்டிபிள் பாண்ட்ஸ் இங்கிருந்து கொடுத்தாலும் 1 2, இங்கிருந்து கொடுத்தாலும் 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியாடிட்டி யாருக்கு தான், கார்பாக்சிலிக் ஆசிட் தான் மோஸ்ட் பீரியாடிட்டி ஃபங்க்ஷன் குரூப். ஸோ எங்கேருந்து நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா இங்கிருந்து கொடுக்கணும். இப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7 இதான் இருக்குது. ஸோ செகண்ட் கார்பனில் Z அது நம்ம தெரியாது. செகண்ட் கார்பனில் வரக்கூடிய ரொட்டேஷன் Z. அதே மாதிரி ஃபோர்த் கார்பனில் வரக்கூடியது Z, fourth carbon வரக்கூடியது Z,
அண்டு 6th பேராகிராஃபில் வரக்கூடியது இ. 6th பேராகிராஃபில் வரக்கூடியது. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். அக்கார்டிங் டு ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் சிஓஹெச்ஆ இல்லை இந்த சிசிஹெச்னா ஃபங்க்ஷன் குரூப் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ நம்பருக்கு இப்படி தான் கொடுக்கும். சரிங்களா? இது ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது 2Z 4Z and 6C. ஸோ ஆப்ஷன் B is the correct one. இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் B. யாருக்காவது டவுட் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கொஷின்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, நீட்டு, ஜேஇ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ண வரக்கூடிய நீங்கள் சிஎஸ்ஆர் வரக்கூடிய கேட்டகரி கூட நிறைய கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த கொஷினை 1 by 1 பார்த்துட்டே வரலாம். தேங்க்யூ.